வணக்கங்க. நான் உங்கள் தீபா மதனகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஈஸியான மெத்தடில் வீட்லேயே எப்படி ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற ஆரஞ்சு தூள், மாதுளம்பழத்தூள், சப்போட்டா தூள், ஆவாரம்பூ, குப்பைமேனி, வேப்பம் தலை, பூலாங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், வெற்றி வேறு இதெல்லாம் போட்டு நல்லா நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் காஞ்ச பிறகு பச்சைப்பயிறு, கடலப்பருப்பு, வெந்தயம் 3யும் தனியாக போட்டு அதையும் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பையனாக இருந்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் போட வேண்டாம், பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் போட்டுக்கோங்க. இதில் வேப்பந்தலையெல்லாம் போட்டிருக்கறனால அவ்வளோ சீக்கிரம் இது கெட்டு போகாது. கரெக்டான மெத்தடில் ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணும்போது இது ரொம்ப நல்லா லைஃப் வருங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கஸ்தூரி மஞ்சள் அரைச்ச மிஷின் தான், அதனால் நாங்கள் அப்படியே இதை போட்டு அந்த மிஷினில் அப்படியே போட்டு அரைக்க ஆரம்பிச்சிட்டோம். இது இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு சேராது, எனக்கு லெமன் சேராதுங்கிறவங்க ஆரஞ்சு தோல், லெமன் தோல் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெமெடி ரொம்ப ஈஸி தாங்க. நீங்களே வீட்டில் ஈஸியாக மெத்தடில் தான் செய்யலாம். ரொம்ப ஈஸி, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பார்த்தா. வேணுங்கிறவங்க நமக்கு இல்லை என்னால் வீட்டிலலாம் இவ்வளோ காய வச்சு ப்ரிப்பேர் பண்ண முடியாதுங்கிறவங்க இந்த மாதிரி எங்ககிட்டையும் வாங்கிக்கலாம். கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சொல்கிறோம். கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இந்த மாதிரி மாவு மிஷினுக்கு கொண்டு போய் நல்லா அரைச்சி வாங்கிட்டு வந்துடுங்க. அரைக்கிறதுக்கு நீங்கள் இந்த தோல் இதெல்லாம் நல்லா சின்னதாக பிச்சு போட்டிங்கன்னா தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ஃபைன் நைஸாக அரைச்சி தர சொல்லி வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்து நல்லா ஆற போட்டு அதை 2 தாட்டி ஜலிச்சு நல்லா ஃபைன் பவுடராக எடுத்து டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா, இது வேப்பந்தலையெல்லாம் போட்டிருக்கறனால அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகவே போகாது. நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா பால் ஆடையோ தயிரோ மிக்ஸ் பண்ணி இதை அப்ளை பண்ணி ஒரு 1 ஹவர் ஊற வச்சு வாஷ் பண்ணிடலாம் ஐஸ் வாட்டரில். இல்லை நாங்கள் ஆயிலி ஸ்கின்னு அப்படின்னா நீங்கள் லெமன் யூஸ் பண்ணலாம். இல்லை லெமன் எங்களுக்கு சேராதுங்கிறவங்க தக்காளி இருக்குல்லங்க, தக்காளி மிக்சியில் அடித்து அதோட சாறை ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். இது மாதிரி அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும். பிளாக் டாட்ஸ் எடுத்துரும், அந்த ஹோல்ஸ் எல்லாம் அடைஞ்சிரும். ரொம்ப நல்லா ரிசல்ட் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்னி அந்த மாதிரி எல்லாம் பிம்பிள்ஸ் இருக்குல்லங்க, ட்ராண்ட்ரஃப்னால் வர பிம்பிள்ஸு, ஆயில் ஸ்கின்னால் வர பிம்பிள்ஸ்க்கெல்லாம் இது நல்ல ஒரு ஹெர்பல் ரெமெடியாக இருக்கும். ரொம்ப ஈஸி தாங்க வீட்டில் செய்கிறது. நீங்களும் வீட்டில் செய்ய முடிகிறவங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு ரிசல்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோ நாங்கள் 2 தாட்டி ஜலிச்சு எடுத்து அதை பேக்கும் பண்ணியாச்சு. வேணுங்கிறவங்க கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், முன்னேறுவோம்.